partial differentiation. இன்னைக்கு ஒரு example sum. இப்போ f equal to 1 minus 2xy plus y square the whole power minus 1 by 2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா show that என்ன நம்ம show பண்ணோம் x dou f by dou x minus y dou f by dou y equal to y square f ன்னு சொல்லி நம்ம show பண்ணணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ நம்ம என்னென்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு dou f by dou x என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் எஃப்பை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி அதில் பவர் வேறு இருக்காங்களா அப்போது dou by dou x of x பவர் என்னன்றது என்னது n x பவர் n மைனஸ் 1 கரெக்டுங்களா அப்போது இதோட பவரை ஃபஸ்ட்டு இங்கே கீழே இறக்குவேன் இதுதான் n x வந்து என்னது இந்த டேர்ம் 1 minus 2xy plus y square the whole power இது கூட ஒரு மைனஸ் 1 பண்ணுவோன்னா n மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும் மைனஸ் 3 by 2ன்னு கிடைச்சிருமா அகைன் உள்ள இங்கே எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் இருக்கா அதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் எக்ஸை வச்சு பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸோட பவர் 1 தான் அப்போது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2yன்னு கிடைக்கும் மற்ற எல்லா டேர்ம்லேயுமே எக்ஸ் இல்லை எந்த டேர்ம்லேயுமே எக்ஸ் இல்லை ஸோ அது 0 ஆகிடும் ஓகேவா இந்த 2 இந்த மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் ரிமைனிங் என்ன இருக்கும் ஒரு ஒய்யு 1 minus 2xy plus y square the whole power இந்த டேர்ம் பவரில் 3 by 2 இருக்கும் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் dou f by dou x தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து யார் கண்டுபிடிக்கணும் இங்கே இன்னொரு டேர்ம் இருக்காங்க எக்ஸால் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணணும் dou f by dou x equal to xy into 1 minus 2xy plus y square the whole power minus 3 by 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் dou f by dou y என்னன்னு கண்டுபிடிக்கணும் the same பவரை வச்சு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு தென் உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் minus 1 by 2 1 minus 2xy plus y square the whole power minus 1 by 2 minus 1 அடுத்து இதில் y இருக்காங்களா yயை வச்சு பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 2x கிடைக்கும் இங்கே y ஸ்கொயர் இருக்குது y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 2y கிடைக்கும் ஓகேவா இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் என்ன பண்ணலாம் காமனாக ஒரு 2வை வெளியில் எடுக்கலாம் இப்போது மைனஸ் 1 by 2 1 minus 2xy plus y square the whole power minus 3 by 2 2வை வெளில எடுத்துட்டேன்னா மைனஸ் 2வை வெளில எடுக்கிறேன் அப்போது எக்ஸு மைனஸ் ஒய்ன்னு மாறுமா இதுலேருந்து ஒரு மைனஸ் 2 வந்துடுச்சு இதுலேருந்து ஒரு மைனஸ் 2 வேணுன்னா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 இன்ட்டு ஒய் 2yன்னு கிடைக்கும் புரியுதுங்களா மைனஸை வெளில எடுத்தால் எப்படி இந்த டேர்ம் மாறுதுன்னு சொல்லிட்டு அப்போது 1 2 சார் 2 1 2 சார் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் x minus y remaining என்ன இருக்கும் x minus y into 1 minus 2xy plus y square the whole power minus 3 by 2 மட்டும் remaining இருக்கும் இது என்ன term dou f by dou y எனக்கு என்ன தேவை y dou f by dou y தானே தேவை அப்போ இந்த term நான் என்ன பண்ணுறேன் y-ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் y-ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் y into dou f by dou y equal to இதை y-ஆல் பண்ணுறேன் ரிமைனிங் டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க y into x xy minus y square 1 minus 2xy plus y square the whole power minus 3 by 2 ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்முக்கு இதுவும் வரும் ரெண்டு மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போகலாம் இப்போது எக்ஸி இதையும் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் xy 1 minus 2xy plus y square the whole power minus 3 by 2
minus y square 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 கிடைக்குமா? எனக்கு ஆனால் என்ன தேவை? x dou f by dou x plus minus y dou f by dou y equal to தானே ப்ரூஃப் தேவை. அப்போது dou x dou f by dou xன்றது என்னது? xy f term xy 1 minus 2x square xy plus y square the whole power minus 3/2. இங்கே மைனஸ் இருக்காங்களா? அப்போ மைனஸ் இதுக்கு வரும், இதுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதுங்களா? மைனஸ் ஹோல் டேர்ம் இருக்கும். xy 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 plus y square minus இருக்கு minus 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 இருக்குமா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணுவேன். பண்ணனா xy 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 minus plus into minus minus ஆயிடும். xy 1 minus 2xy plus y square the whole power minus 3/2. then இந்த மைனஸ் என்னவாகும்? ப்ளஸ்ஸாக மாறும். y square 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 கிடைக்கும். இந்த ப்ளஸ் xy minus xy கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும்? y square 1 minus 2xy plus y square the whole power 3/2. இப்போ இது வந்துட்டு என்னது? எஃப்னா மைனஸ் 1/2 கரெக்டுங்களா? எஃப்ன்றது மைனஸ் 1/2னா இது கூட இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. எஃப்போட பவர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் பவர் வந்துட்டு எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2ன்னு இருக்குது. நான் இதை 3/2 இது f1ன்றது x பவர் 1/2 இருக்குது. அப்போ f3ன்றது தானே மைனஸ் 3/2 வரும். புரியுதுங்களா? 1ன்னும் போது மைனஸ் 1/2, f3ன்னும் போது மைனஸ் 3/2 வரும் தானே. அப்போது இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? y ஸ்கொயர் எஃப் கியூப்னு எழுதலாம். புரியுதுங்களா? ப்ரூஃப் பண்ணியாச்சா? இந்த மாதிரி ட்விஸ்டடான சம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இன்னொரு மெத்தட் நான் இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணிருக்கேன்ல, அப்படி பண்ணாமல் இந்த 3 டேர்ம்லேயுமே இன்னும் வந்திருக்கு 1 minus 2xy the y square the whole power minus 3/2 காமனாக வந்திருக்கா? இன்னொரு மெத்தட் சொன்னல, அது சொல்கிறேன். அப்போது இதை 3த்தையும் காமனாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எதை காமனாக வெளில எடுக்க போகிறேன்? 1 minus 2xy plus y square the whole power minus 3/2 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு xy இருக்கும், ஒரு மைனஸ் xy இருக்கும், ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணி எடுத்துருக்குறேன். அப்போ ப்ளஸ் xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும்? y ஸ்கொயர் f3ன்னு வரும். புரியுதுங்களா? இது பெருசாக எழுதியிருக்கிற ரெண்டும் ஒரே மெத்தட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு 2-3 சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகலாம். கொஞ்சம் வந்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா?